ஹாய் விஜயனா, உங்களுக்கான பதிவு தான். நான் எப்போதுமே சொல்வேன், நம்ம பெரியவங்கள பார்த்து தான் சின்ன பிள்ளைங்க நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு நம்மளை பார்த்து தான் அவங்க வளருவாங்க. நம்மக்கிட்ட இருந்த விஷயத்த நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தான் அவங்க பேசுவாங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை தான் அவங்க நடந்துப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ உங்களை பார்த்து நாங்களும் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து நேற்றுக்கு வந்து ஆட்சியில் வந்து சிஎம்மாக நீங்கள் வந்து பதவி ஏற்றீங்க. இன்றைக்கி வந்துட்டு எல்லாத்துக்கும் அமைச்சர் பதவி வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன வேலை பார்த்தீங்கன்னா, யார் யார் அவங்கள திட்டினாங்களோ, யார் யாரும் அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசினாங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது, கெத்தாக எடுத்துக்கிறதா, இல்லை வந்து நீ என்னை எப்படிலாம் பேசின, நான் இன்றைக்கி முன்னாடியே நான் வளர்ந்து நிற்கிறேன்னு அது ஒரு நல்ல விதமாக ஒரு மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு இது எப்படி எடுத்துக்கலான்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன்னை நண்பனாக தான் பார்க்குறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ எவ்வளோ கெட்டது பண்ணாலும் நான் உனக்கு நல்லது தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சரிங்களா. இது எப்படி வேணாலும் இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், அது வேறு விஷயம். இப்போது எங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்க எல்லாமே விஜய் மாமா, விஜய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த நாங்கள் திரும்ப சொல்லிக் கொடுக்க போகிறோம். சொல்லிக் கொடுத்து பார், நம்ம முதல்வரே எப்படி இருக்கார், நீ ஏன் அவங்கக்கிட்ட சண்டை பிடிக்கிற, அப்படிலாம் சண்டை பிடிக்கக்கூடாது, எல்லாருமே ஒன்றா இருக்கணும், இதுதான் நமக்கு நல்லது, நம்ம நாட்டு முதல்வரே அதான் பண்ணுறாரு அப்படின்னு நாங்கள் வந்துட்டு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அடுத்தது இன்னொரு விஷயம், அந்த வைகோ வீட்டுக்கு போனீங்கல்ல, அப்போது அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்கள பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இன்கேஸ் அப்படி இல்லைன்னா மன்னிச்சுங்க, தெரியல, நான் என்னுடைய கண்ணோட்டத்தில் தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். அப்போ வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஷ்டி சுற்றி இப்படி போட்டாங்க இல்லைங்களா, அப்போ அந்த வைகோ மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருந்திருக்கும் தெரியுமா, அப்போ இவங்களும் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரோ அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நான் இதை தான் திங்க் பண்ணேன். நீங்கள் இதை திங்க் பண்ணியிருப்பீங்களான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.